இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன பேசினாரு அந்த டான்ஸை பற்றி? இல்லை அவர் நல்லா இந்த வாட்டி நல்லா பேசிகிட்டு இருந்தார், நல்லா சூப்பராக நல்லா காமெடியாக பேசிகிட்டு இருந்தார். எங்கள் தளபதிக்கு உண்டான ஸ்பெஷலே அந்த நக்கல் அடித்து பேசுவார். அது இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப ஏதோ நல்லா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. டான்ஸ்லாம் ஆடி இருந்தார், அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டார். எங்களுக்கு ஒரு உற்சாகம், நல்ல விஷயங்கள் சொன்னார். அரசியல் கருத்து ரீதியாக வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு பூத்துக்கு ஆள் கரெக்டாக பாருங்கள், எல்லாமே போடுங்க, அடுத்த வருஷம் உண்டான ஆட்சி வந்து நம்ம ஆட்சியாக தான் இருக்கணுன்றத ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு இது இருந்துச்சு. விஜய் அவர்கள் மேலே ஒரு சில விமர்சனங்களும் இருக்குது. மக்களை பார்க்க மாட்டுறாரு, அவருடைய கட்சி நிர்வாகிகளை தவிர மக்கள் யாராலையுமே வந்து அவரை பார்க்க முடியல, ஒரு சில நிர்வாகிகளே அவங்க விஜயை வந்து பார்க்க முடியலன்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மக்கள் ஏங்க பார்க்க முடியல, மக்கள் பார்க்காம ஏங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரு. மக்கள் அவர் கிட்டத்தட்ட 1972லேருந்து பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா மக்கள் பார்த்துக்கலன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுற வார்த்தை இது. மக்கள் யாரும் வந்து நாங்கள் தளபதியை பார்க்கலன்னு எந்த மக்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மீடியா பீப்புளும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இவர் வெளியே வர மாட்டாரு. வெளியே சரி, இதுவரையும் வெளியே வந்துட்டவங்களால என்ன பண்ணிட்டாங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் திருப்பி உங்களை கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கிறாங்கள வெளியே வந்து பேசுகிறாங்களே, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவங்க, மீடியாவை மீட் பண்ணுறவங்க என்ன சாதிச்சிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் சாதிக்கலைல்ல. புதுசாக வர அவர் வழியில் விடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசி செயல்பட வரல. அவர் ஸ்டார்டிங்கே சொன்னார், நாங்கள் எங்களோட வேலை பார்த்திங்கன்னா ஒன்லி செயல் மட்டும்தான். பேசுகிறவங்க யாருமே ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ சைலண்ட்டாக அவரோட ப்ராசஸ் அவர் பார்த்துட்ருக்காரு. எதிர்பார்க்கலாம் இல்லை, 2026 வந்து தாவேக்கா தான் ஆட்சி அமைக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.